அதான் அப்போலேருந்து முன்னாடி இல்லை இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அப்போலேருந்தே பண்ணுவோம். நிறைய காலேஜ் டேஸ்லேருந்தே இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் இது எல்லாமே பண்ணி யாரும் முன்னத்தி ஏறி யாரும் பார்த்து அப்படி இல்லைண்ணா, அப்படி இல்லை. ஆனால் எங்கள் தாத்தா வந்து குத்தாடி, எங்கள் தாத்தா வந்து கூத்து கலைஞர், அதோட சேர்த்து விவசாயம் பண்ணுவார். தாத்தா வந்து விவசாய கூலியாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு நிலங்கள்லாம் இருந்தது, ஆனால் இருந்தாலும் இப்போ மற்ற நிலங்களுக்கு போகிறது அதில் வந்து விவசாய கூலியாக தான் இருந்தாங்க. அது இல்லாமல் இரவு நேரங்களில் இந்த மாதிரி கலை அதில் முழுமையாக இருந்தாங்க. அதுலேருந்து வந்துச்சா அப்படின்லாம் நமக்கு சொல்ல முடியாது. இது நம்மளா சில விஷயங்களை கற்றுக்கிறது தான். அதனால வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் காலேஜ் அதிலெல்லாம் வந்து நிறையா இந்த மாதிரி ட்ராமாஸ் பண்ணுறது, ஆடல், இந்த மாதிரி நிறையா பாட்டு பாடுறது, அந்த மாதிரி. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடித்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அந்த எளிமையாக ஒரு விஷயத்த கடத்துற யுக்தி வந்து அது நம்ம மொழிக்கானதுண்ணே. நீங்கள் எவ்வளோ பெரிய எவ்வளோ படைப்பாளிகள் நான் பார்த்துருக்கேன். எனக்கு உங்ககிட்ட அந்த ஒரு ரொம்ப தனி சிறப்பாகவே இருக்குது எனக்கு. அதனால அது காரணமே இந்த மொழி தான். அது காரணமே இந்த மொழி தான். நீங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இப்போ வள்ளுவர் வந்து 2 அடியில் சொல்கிறாங்க இல்லையா? அவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் சொல்கிறேன், 2 அடியில் சொல்லுவாங்க. இதுவே ஔவையார் வந்து 2 வார்த்தை 3 வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. 2 வார்த்தையில் மிகப்பெரிய விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாங்க ஔவையார். இது வந்து நம்ம மொழிக்கான சிறப்பு. இந்த மொழியை கற்றனால தான், இந்த மொழி நமக்குள்ளே போனனால தான், அந்த மொழியை நம்ம உணர்வாக நேசிக்கிறதுனால தான் அந்த மொழி நம்மளுக்கு உதவி பண்ணும். டேய் நான் இருக்கேன், நீ எதுவும் கவலைப்படாத, உன்னால் இந்த விஷயத்த நாடி நரம்பெல்லாம் உன்னால் இந்த ஒரு 2 வரியில் இந்த விஷயத்த சொல்ல முடியும். அப்போ ஒரு எழுத்தாற்றலில் 2 வரியில் நீ வந்து உலகத்தை அடக்க முடியும். அப்படின்னா என்னென்ன கருவி வச்சுருக்கோம், கேமரா வச்சுருக்கோம், மைக் வச்சுருக்கோம், எவ்வளோ வச்சுருக்கோம், லைட்டோட உட்காந்துருக்கோம், இதுக்குள்ளே அடக்க முடியாதா? அதனால் அதுதான் சொல்கிறேன். அது வந்து நம்ம மொழியை நேசித்தோம்னாலே அது உள்ளே வந்துடும்.